வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான மோட்டு பத்லு கார்ட்டூன் கேரக்டருடைய படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பேர் மோட்டு பத்லு இன் த மெட்டல் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மோட்டு பத்லு வாழ்ந்துட்டு இருக்க ஊருடைய பேர் தான் புர்புரி நகர். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே புர்புரி நகரை ஒரு ரோபோட் வந்து அட்டாக் பண்ணுது. என்ன காரணம்னே தெரியல, திடீர்னு வந்து அந்த ரோபோட் அட்டாக் பண்ணுது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணுது. புர்புரி நகர் மக்களை காப்பாற்றுறதுக்காக புர்புரி நகருடைய ஹீரோஸான மோட்டு பத்லு களத்தில் இறங்கி அந்த ரோபோட் கூட சண்டை போட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போதான் அந்த ரோபோட் ஒரு விஷயத்த சொல்லுது. நான் மெட்டல் வேர்ல்டு அப்படிங்கிற உலகத்திலிருந்து வந்திருக்கேன். எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மெட்டலால் ஆனவங்க தான். எங்கள் உலகத்தில் மெட்டல் ஜோ அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதுதான் எல்லா மெட்டலையும் கண்ட்ரோல் பண்ணும். மெட்டல் வேர்ல்டில் இருக்கிற மெட்டலை மட்டும் இல்லை, யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா மெட்டலையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். சொல்லப்போனால் உங்கள் உலகத்தில் இருக்கிற மெட்டலையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். எங்கள் உலகத்தில் ரொம்பவே பாதுகாப்பாக இருந்த அந்த மெட்டல் ஜோவை யாரோ திருடிட்டாங்க. அது திருடினது உங்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதனால தான் உங்கள் உலகத்தை நான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் மோட்டு பத்லு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மெட்டல் ஜோ அப்படிங்கிற பொருள் இருக்குன்னு எங்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. உடைய அந்த பொருளை திருடி இருந்தாலும் உங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க தான் திருடி இருப்பாங்க. தெரியாமல் உங்கள் உலகத்தை அட்டாக் பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. அதுக்கப்புறமா இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லுது. இன்னும் 36 மணி நேரத்தில் மெட்டல் ஜோவை கண்டுபிடிக்கல அப்படின்னா யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற மெட்டலுமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுது. இதனால நம்ம பூமிக்கும் ஆபத்து அப்படிங்கிறதுனால மோட்டு பத்லு ஒன்னா சேர்ந்து யூனிவர்ஸையும் உலகத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மெட்டல் ஜோவை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறாங்க. மெட்டல் ஜோவை கண்டுபிடிக்க போற அவங்களுக்கு காத்திருந்த ஆபத்துகள் என்ன, மெட்டல் ஜோவை திருடன் யாரு, இந்த திருடனை கண்டுபிடிச்சு மெட்டல் ஜோவை மீட்டு இந்த உலகத்தையும் யூனிவர்ஸையும் மோட்டு பத்லு காப்பாத்தினாங்களா, உங்களை தடுக்க வில்லன் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான படம். நீங்க உண்மையான மோட்டு பத்லுடைய ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மோட்டு பத்லுடைய கார்ட்டூன் சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபன்ஃபுல்லாவும் ரொம்பவே ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்து ரொம்பவே சூப்பரா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மோட்டு பத்லு கார்ட்டூன் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு மோட்டு பத்லு கார்ட்டூன் பிடிக்காது அப்படின்னா இந்த படமும் கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பில்லை. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். மோட்டு பத்லு இந்த மெட்டல் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டு பத்லு பிடிக்கும் அப்படின்றவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் இந்த படத்தை போட்டு காட்டுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.